ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய் சித்ராஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எப்பயும் ஒரே மாதிரி நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருப்போம். பட் இது போல் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். கிட்ஸும் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுனால நான் ஃபிஷ் எடுத்திருக்கேன், நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பெரிய ஃபிஷ்ஷை கட் பண்ணிவிட்டு வைக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம சின்ன ஃபிஷ்ஷை கூட நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு மசாலாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் 1.5 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1.5 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்த பிறகு கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வாட்டர் விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாஸ் அளவு நீங்கள் எடுத்துருக்க ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற போல் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எடுத்துருக்க ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற அளவு நான் மசாலாஸ் ரெடி பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இதை நம்ம ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலாஸை எடுத்து அப்படியே ஃபிஷ் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல்லா இடம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. இன்கேஸ் பெரிய ஃபிஷ்ஷாக ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபிஷ்க்கு மேலே லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மசாலாஸ் அப்ளை பண்ணால் உள்ளே நல்லாவே இறங்கும். ஸோ இந்த மீனுக்கு மசாலாஸ் ஆட் பண்ணிட்டேன். இது போல் மீதி இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷுக்கும் நம்ம மசாலாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா எல்லா மீனுக்கும் நான் மசாலாஸ் அப்ளை பண்ணிட்டேன். ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரை பண்ணதுக்காக பேன் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டேன். நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ்னால் நம்ம மசாலாஸ் அப்ளை பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே நம்ம ரவாவை கோட்டிங் கொடுக்க போகிறோம். இந்த மீனை அப்படியே எடுத்து இந்த ரவாவில் அப்படியே டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிவிட்டு எல்லா இடம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ரவா தான் இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு நல்லா கிறிஸ்பினஸ்ஸை தரப்போகுது. ஸோ அதனால் எல்லா இடமும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ரவா கோட்டிங் கொடுத்த பிறகு ஃபிஷ்ஷை நான் பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இதே போல் மீதி இருக்கிற ஃப்ரெஷ்ஷை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஃபிஷ்ஷும் அது போல் அப்ளை பண்ண பிறகு நம்ம ஆயிலில் பொரித்து எடுக்க போகிறோம். ஸோ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை அதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஒரு சைடு நல்லா ப்ரௌன் ஆன பிறகு நம்ம திருப்பிக்கலாம். ஸோ இப்போது ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. நான் திருப்பி போட்டுக்க போகிறேன். ஸோ இதில் ரவா கொஞ்சம் உதிரதாக செய்யும். ஸோ நம்ம கோட்டிங் கொடுக்குறப்ப எக்ஸ்ட்ரா ரவா கோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நல்லா கிறிஸ்பினஸாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் திருப்பி போட்டுட்டேன். ஸோ லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணி முடிச்ச பிறகு பேனில் ரவா மீந்திருக்கும். அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ரைஸோடு சேர்த்து சாப்பிட்லாம். இது கூட இன்னொரு ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2 சைடுமே நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆகிடுச்சு. இதை நான் பிளேட்டில் மாற்றிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிளேட்டில் மாற்றியாச்சு. டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்மளுடைய கிறிஸ்பியான ரவா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நிறைய டைம் ஃபிஷ் ஃப்ரை நம்ம ஒரே மாதிரி பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரியும் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.